வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2023ல வெளியான டபுள் பிளைண்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஒரு 7 பசங்க காசுப்பட்டு கிளினிக்கல் ட்ரையலுக்காக வராங்க. அங்க என்ன பிரச்சனை வந்தது, இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பிளாக்வுட் அப்படின்ற மாதிரி ஒரு மெடிக்கல் கம்பெனியை நமக்கு காட்டுறாங்க. அந்த மெடிக்கல் கம்பெனி சம்பந்தமான விளம்பரம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் லிஃப்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே தான் நம்ம ஹீரோயின் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு கிளார் அப்படின்றது. இப்ப கிளாரா இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க டாக்டர் இருக்காங்கல்ல, இந்த ரூம்ல இருங்கன்ற மாதிரி ஒரு ரூம்ல விட்டுறாங்க. இவங்களும் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி படுத்துடுறாங்க. அப்பதான் ஆலிசன் ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வரா. இவங்கள மாதிரியே தான் இந்த பொண்ணும் வந்திருக்கா போல. வந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்கா. வேனிசன் வேற ஒரு பொண்ணு இவங்க கூட தான் ஸ்டே பண்றா போல. அவ இவங்க கிட்ட பேசாம அவளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இந்த ஆலிசன்ற பொண்ணு தான் தொண ஈரின் கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா. ஈரின் இருக்காங்கல்ல, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆலிசனும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறா. இவங்க ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கும் போது தான் எல்லாருமே இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு எல்லா பசங்களும் வந்துடுறாங்க. மொத்தம் 7 பேர் இங்க வந்திருக்காங்க போல. இந்த 7 பேருமே டவர் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஈரினும் அம்மாக்கு மெசேஜ் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பார்த்தா டவர் கிடைக்காததுனால இவங்களால மெசேஜ் பண்ண முடியல. இப்பதான் டாக்டர் லேடி வந்து இவங்க 7 பேர்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரம் நீங்க எல்லாருமே இந்த இடத்துல ஸ்டே பண்ண போறீங்க. நாங்க டோசேஜ கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துவோம். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் ஏற்படுது அப்படின்றத உடனே என்கிட்ட சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி எல்லா பசங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு டேப்லெட் தராங்க. எல்லாருமே அந்த டேப்லெட் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இப்ப ஈரினும் சாப்பிடுறதுக்காக வராங்க. 3 பேர் உட்கார்ந்து இருக்க இடத்துக்கு வந்து தான் ஈரின் உட்கார்றாங்க. இவங்களுக்கு பக்கத்துல வனிசா இருக்கா. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்றா. இப்ப வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்களும் எதிர இருக்க 2 பசங்களை பார்த்து கேக்குறாங்க. அந்த 2 பசங்களோட பேரை சொல்லிடுறேன். ஒருத்தர் பேரு ரே அப்படின்றது, அதே மாதிரி நிறைய முடி வச்சிருக்கவரோட பேரு பால் அப்படின்றது. ரொம்ப ரிலீஜியஸ் ஃபேமிலி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவ தான் அவ. எங்க கிட்டயுமே அவ பெருசா பேசல, அதனால ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி ரே சொல்றாரு. இவங்களும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாருக்குமே டோசேஜ் எல்லாம் அதிகப்படுத்துறாங்க. அதே மாதிரி இவங்க யூரின் போவாங்கல்ல, அந்த சாம்பிளையும் எங்களுக்கு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இவங்களும் யூரின் போற சாம்பிள்லாம் இவங்க கிட்ட தந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் நாட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓடுது. ஈரினும் கொஞ்சம் டயர்டா படுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஆலிசன் பேசுறதுக்காக வந்துடுறா. இதுதான் என்னோட பூனை, இந்த பூனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஈரின் கால்ல டாட்டூ போட்டுக்கிறத கவனிக்கிறா. எனக்கும் இந்த மாதிரி டாட்டூ போட்டுக்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரிலாம் பேசுறா. ஈரினுக்கு தொணன்னு பேசுறதுனால டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் கொடு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஈரினுக்கு வாந்தி வர மாதிரி பண்ணுது. இவங்களும் வேகமா போய் ரெஸ்ட் ரூம்ல வாந்தி எல்லாம் எடுத்துடுறாங்க. இவங்க வாந்தி எடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல அமீர்ன்றவரும் வாந்தி எடுத்துட்டு வந்திருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அந்த அமீரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிளினிக்கல் ட்ரையலுக்கு வரது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியே காசுக்காக பல இடத்துக்கு போயிருப்பாரு. இதுக்கு முன்னாடி நான் போன இடத்துல எல்லாம் வேலை ஈஸியா முடிஞ்சிரும், இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் அமீரும் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஈரினுக்கு சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குது. 2 மணி நேரத்துக்கு மேல புரண்டு படுக்கிறாங்க. இதுக்கப்புறமும் தூங்க முடியாதுன்ற மாதிரி எந்திரிச்சிடுறாங்க. அப்பதான் ரூம்ல மத்த 2 பொண்ணுங்களும் இல்லன்னு தெரிய வருது. எங்க போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க தேடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஆல் ஏரியால தான் எல்லாருமே இருக்காங்க. என்ன எல்லாருமே இங்க இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எங்களுக்கும் தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி அந்த டாக்டர் லேடி சொன்னாங்கல்ல, அதனால இவங்களும் டாக்டர் லேடி கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. சரி இப்ப போய் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குங்க, நான் காலையில பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப காலையில இவங்க எல்லாரையும் டீடைலா செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி பக்காவா செக் பண்றாங்க. ஸ்கேன் மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, ஆலிசன் கூட சேர்ந்த மாதிரி செஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கேம்ல ஜெயிச்சதுனால இவங்களும் எந்திரிச்சு கிளம்ப பாக்குறாங்க. கிளம்பி போய் என்ன பண்ண போற, இன்னொரு கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஆலிசன் சொல்றா. சரின்ற மாதிரி இவங்களும் விருப்பமே இல்லாம விளையாடுறதுக்காக உட்காடுறாங்க. அப்பதான் ஆலிசன் நிறைய டிராயிங் வரைஞ்சிருக்கிறத பாக்குறாங்க. சூப்பரா வரைஞ்சிருக்க அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க. இங்க இருக்க பால்ன்ற ஒரு பையனை டிராயிங்ல வரைஞ்சிருக்காங்க. உனக்கு பாலை பிடிச்சிருக்கான்னு கேட்கும் போது ஆலிசனும் ஆமான்னு சொல்றாங்க. இதனால ஈரின் பால் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. கூப்பிடலாம் செய்யாத, எனக்கு பசங்க கிட்ட பேசுறதுனா தயக்கம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ரிசல்ட்ட பாக்குற இந்த டாக்டர் லேடி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்னமோ தப்பா போற மாதிரி எனக்கு தெரியுது, இதோட நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நிறுத்தலாம் தேவையில்ல, மேற்கொண்டு டோசேஜ் அதிகப்படுத்து அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்கள வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதே மாதிரி எலிகளையும் கிளாஸ்ல லாக் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க. ஆலிசன் என்ன சொல்றானா, எப்ப வெளியே போவோன்ற மாதிரி அந்த எலிங்க எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, உள்ள இருந்து அதுங்களுக்கு பழகி போயிருக்கும், இப்ப நீ வெளியே விட்டா கூட அதுங்க போகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இல்ல கண்டிப்பா போகோங்க அப்படின்ற மாதிரி ஆலிசன் சொல்றா. எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா டோசேஜ் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க இருக்க அமீர் இருக்காரு பாத்தீங்களா, சின்ன சின்ன டவுட் எல்லாம் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஈரினா அந்த ஸ்கேன் மிஷின்குள்ள அனுப்பலாம்னு நினைக்கிறாங்க. க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ள இருந்தா எனக்கு பயம்ன்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. வெறும் 10 செகண்ட் தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, இவங்க உள்ள அனுப்பி விட்டுறாங்க. உள்ள போனோன்னு ஈரினுக்கு சில விஷயங்கள்லாம் தோணுது. அதாவது அம்மா இருக்காங்கல்ல, குடிச்சிட்டு இவங்க ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சிருவாங்க போல. அதெல்லாம் ஞாபகம் வந்ததுனால இவங்களும் பயத்துல கத்துறாங்க. டாக்டரும் வேகமா வெளியே எடுத்துறாங்க. இவங்க பயத்துல கத்துனதை பத்தி பசங்க எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். இப்ப ஆலிசன் தான் ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இவங்களை சிரிக்க வைக்கணும்ன்றதுக்காக நிறைய காமெடி எல்லாம் சொல்றா. சடனா ஈரினும் சிரிச்சிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க சொன்ன அளவிட டோஸ் அதிகப்படுத்திடுறாங்க. இதுக்கு மேல எங்களால முடியாது அப்படின்ற மாதிரி இங்க இருக்க பசங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. அந்த டாக்டர் லேடியும் ஓனர் சொன்னதை பத்தி சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சொன்னாங்கல்ல, அதை விட 5 மடங்கு அதிகமா தரதா சொல்லியிருக்காங்க. இப்போ முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பசங்க எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நிறைய காசு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஈரினுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன உட்காந்துட்ட, வந்து டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி ஆலிசன் கூப்பிடுறாங்க. எனக்கு என்னமோ தப்பா படுதுன்னு ஈரின் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு கூட்டு போறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் பண்றாங்க. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே ஈரினுக்கு கொட்டாயெல்லாம் வருது. எப்படா தூங்குவோம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பயங்கரமா கொட்டாயெல்லாம் வந்துட்டு இருக்கு. இத பத்திலாம் அந்த டாக்டர் லேடி கிட்ட சொல்றாங்க. டாக்டர் லேடி என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்ற வரைக்கும் யாரும் தூங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப டாக்டர் லேடி ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறாங்க. உடனே ஓனருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஆனா ஓனர் இப்பயும் நிறுத்த வேணாம், கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் சொல்ற வரைக்கும் தூங்காதீங்கன்ற மாதிரி டாக்டர் லேடி சொன்னாங்கல்ல, அதனால எல்லாருமே கஷ்டப்பட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கிடைக்கிற காசை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கேட்டுட்டு இருக்க ஈரினும் ஒரு ஸ்டேஜ்ல அசந்து தூங்க பாக்குறாங்க. அப்ப ஆலிசன் கை வச்சு எழுப்பி விட்டுறா. நீ என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்மாவோட மெடிக்கல் செலவை பார்த்துப்பேன், அதே மாதிரி ஒரு வீடு கட்டிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற ஆலிசன் இருக்கார்ல, அப்ப வீடு செலவை நம்ம மிச்சப்படுத்திடுவோம், நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாதிரி ஒரே வீட்டுல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. எனக்கு வெளியே ரியல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட தான் நான் சேர்ந்து இருப்பேன், உன் கூட நான் எதுக்கு சேர்ந்து இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. சட்டனி இவங்க இப்படி கேட்டதுனால ஆலிசனோட முகம் மாறிடுது. அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. இவ்வளவு ஆர்ஷாவா பேசுவ அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஈரின் முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் லேடி உடனே வரன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வரதுக்கு லேட் ஆயிடுச்சுல்ல, அதனால அமீரும் பாக்குறதுக்காக வராது. அப்பதான் அவங்க பேசிட்டு இருக்க சவுண்ட்ல இவருக்கு கேக்குது. அவங்க கதவை திறந்துட்டு வெளியே வரும்போது இவர் ஒளிஞ்சுக்கிறாரு. அவங்க பதட்டமா நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல, இவரும் உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. இப்ப ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. இவருக்கும் மெடிக்கல் ஃபீல்ட பத்தி ஓரளவுக்கு தெரியும். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஏதோ தப்பா இருக்க மாதிரி இவர் நினைக்கிறாரு. அங்க இருக்க ஒரு பென்ட்ரைவ் எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம அப்படி பேசிட கூடாது அப்படின்றது ஈரனுக்கே புரியுது. இப்ப ஆலிசன் தனியா உட்காந்து இருக்கல, அவகிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பொறுமையா பக்கத்துல வராங்க. சாரி ஆலிசன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. பார்த்தா அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டியா, முதல்ல எந்திரி அப்படின்ற மாதிரி இவங்களும் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவன் எந்திரிக்கவே மாட்டா. எந்திரி அப்படின்ற மாதிரி இவங்க எழுப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் மூக்குல இருந்து ரத்தம் வருது. அதுக்கப்புறம் கண்ணுக்குள்ள இருந்து எல்லாம் ரத்தம் வருது. இப்பதான் அவ துடிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. இத பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இவங்க கண் முன்னாடியே ஆலிசன் அந்த இடத்துல இறந்து போயிடுறா. இது அந்த இடத்துக்கு வந்த டாக்டர் லேடியும் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த டைம் தான் இந்த லேபே லாக்டவுனுக்கு போக போகுது அப்படின்ற மாதிரி சிக்னல் வருது. இப்ப இந்த டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, அதுக்குள்ள வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இத பாக்குற ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. கதவோட முனையில கம்பி இருக்கு, எப்படியாவது போயிடணும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் லேடி போக பாக்குறாங்க. ஆனா அந்த கம்பி உங்க வயித்தையே சொருவிடுது. இப்ப வந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா இந்த டாக்டர் லேடியை வெளியே இழுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு பிளட் எல்லாம் நிறைய போயிருது. இப்ப சாகர நிலைமையில இருக்க இந்த டாக்டர் லேடியோ சாரின்னு சொல்றாங்க. இந்த பசங்களுக்கு ஒண்ணுமே இந்த இடத்துல புரிய மாட்டேங்குது. அடுத்த 24 மணி நேரம் இந்த கதவெல்லாம் லாக்ல தான் இருக்கும்ன்றது இந்த பசங்களுக்கு புரிஞ்சிருது. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஈரின் இருக்காங்கல்ல, கண்ணை மூடுறாங்க. கரெக்டா அமீர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கண்ணை மூடி தூங்குறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணத, ஏன்னா தூங்குனா இறந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இத பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி வேனிசாவும் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் ஒட்டி கேட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாரு. அதே மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்டை செக் பண்ண, நம்ம பிரெயின்ல ஏதோ ஒண்ணு தப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப தூங்குனா கண்டிப்பா செத்துருவோமா அப்படின்னு கேக்குறாரு. அதிகம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அமீர் சொல்றாரு. இதனால ரே இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்துடுறாரு. கண்டிப்பா நம்மளால 24 மணி நேரம் தூங்காம இருக்க முடியாது, இதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம்னு சொல்றாரு. ஆனா அமீர் வேணான்னு சொல்றாரு. இப்ப அமீர் இருக்கார்ல, இன்ஹேலர் மாதிரி ஒரு மருந்து எடுத்துடுறாரு. இந்த மருந்தை ஈக்குவலா பிரிச்சுப்போம், தூக்கம் வர மாதிரி இருந்தா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேதி மாத்திரை போட்டா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாத்திரை போட்டா என்னன்ற மாதிரி ரேவோ அந்த மாத்திரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அமீர் அதெல்லாம் வேணான்னு சொல்றாரு. ஏன் வேணான்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. ஏற்கனவே நம்ம உடம்புல ஒரு மாத்திரை செயல்பட்டு இருக்கு, மேற்கொண்டு நம்ம எந்த மாத்திரை போட்டாலும் சரி அது கண்டிப்பா பிரச்சனையில தான் முடியும்.
உதாரணத்துக்கு சொல்லணும்னா எரிஞ்சிட்டு இருக்க கார்ல நம்மளே டீசல் ஊத்துற மாதிரி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதிகமா முடி வச்சிருக்க பையனோட பேரு பாலுன்னு தானே சொன்னேன். அந்த பாலை பொறுத்த வரைக்கும் vlog மாதிரிலாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி இவங்க கேங்ல மார்க்கஸ்னு ஒரு நபர் இருக்காரு. ஜாக்கிங் மாதிரி ஒன்னா தூக்கம் வராதுன்றதுக்காக ஓடிட்டு இருக்காரு. இந்த அமீரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு விஷயம் தெரியும் பாத்தீங்களா. ஈரினை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது வேவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப அதிகமா போகுது. ஏதோ ஆபத்துன்னு இவனுக்கு தெரியுது போல. அதை ஈரினை பார்க்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஒண்ணு இல்ல நீ போ நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா அனுப்பி விடுறான். ஏற்கனவே இவங்க எல்லாருமே செம்ம தூக்கத்துல தான் இருக்காங்க. அதை மீறியும் 24 மணி நேரம் எப்படியாவது இவங்க கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, நம்ம செத்துட்டா அம்மாக்கு வீடியோ போடணும்னு நினைக்கிறாங்க. அதனால வீடியோ மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீங்க அடிக்கும் போதெல்லாம் உங்க மேல எனக்கு கோவம் வரும். ஆனா எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான். நான் இந்த இடத்தை விட்டு வெளியே வருவானான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா எடுத்து முடிச்சவங்க இந்த வீடியோ வேணாம் அப்படின்ற மாதிரி டெலீட் பண்ணிடுறாங்க. எலியெல்லாம் வச்சிருக்க இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ அது தப்பிச்சு போ அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி விடுறாங்க. ஆனா அந்த எலி இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து ஓடவே மாட்டேங்குது. திரும்பி அந்த கிளாஸுக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்கு. நீ இதுதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆலிசன் தான் நம்பல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு இவங்க எல்லாருமே 7.5 மணி நேரம் சமாளிச்சிடுறாங்க. இவங்க கேங்ல ரே இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு தந்த எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணிருப்பாரு. இப்ப பயங்கரமா தூக்கம் வந்துட்டு இருக்கு. மத்தவங்களுக்கு ஒதுக்குனதுல கேட்டு வாங்கலான்ற மாதிரி ட்ரை பண்றாரு. எல்லாருமே எங்களுக்கு வேணும் தர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வேனிசாவும் தரமாட்டேன்னு சொல்றா. மத்தவங்க தரலனா கூட பரவாயில்ல, நீ தினமும் ஜீசஸ் கிட்ட பிரேயர்லாம் பண்றல, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் தினமும் ஜீசஸ் கிட்ட பிரேயர் பண்றேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா, என் ஃபேமிலி தான் பிரேயர் பண்ணுன்னு என்ன டார்ச்சர் பண்றாங்க. அது பிடிக்காம தான் இந்த இடத்துக்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா பேசிடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ரேக்கு அந்த இன்ஹேலரை யாருமே தரமாட்டாங்க. இந்த இடத்துல அமீர் இருக்காரு பாத்தீங்களா, சிஸ்டம் மூலியமா எதையோ செக் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த டாக்டர் லேடி எந்திரிக்கிற மாதிரி தோணுது. சட்டுன்னு இவரும் திரும்பி பாக்குறாரு. அப்ப அந்த டாக்டர் லேடி படுத்துட்டு தான் இருக்காங்க. ஆலோசினேஷன் தோண ஆரம்பிச்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப மேற்கொண்டு சிஸ்டத்துல வேலையை பாக்குறாரு. ஈரினும் ஒரு சேர்ல உட்காந்து சவத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சவத்தை பார்க்கும்போது இவங்க பாஸ்டர் ஞாபகம் தான் வருது. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்க போல, அதெல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சட்டுன்னு இவங்க கண்ணை மூடுறாங்க. அந்த நேரம் பார்த்து மார்க்கஸ் இருக்காரு பாத்தீங்களா, கையை வச்சு எழுப்பி விட்டுறாரு. இவங்க எல்லாருமே எப்ப தூங்குன்ற மாதிரி சொக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆனா மார்க்கஸ் செம்ம ஆக்டிவா இருக்காரு. நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. மார்க்கஸும் கால்ல இருக்க ஒரு காயத்தை காட்டுறாரு. இவர் பணியில நடக்கிறதுக்காக போயிருப்பாரு. அப்ப கால்ல அடிபட்டுரும். நைட்டு ஸ்டே பண்ணா இறந்து போயிடுவோன்றதுக்காக இதோட நான் நடந்து போனேன், அதனால தான் எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஈரின் என்ன பண்றாங்கன்னா, அந்த டாக்டர் லேடியோட ரூம் வந்துடுறாங்க. எல்லாரோட ரிப்போர்ட்டையும் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ரிப்போர்ட்டை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரிப்போர்ட் குள்ள வந்துடுறாங்க. அந்த லேடி கன்க்ளூஷனா என்ன எழுதிருக்காங்கன்னா, இவ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, இவளை வச்சு இன்னும் கூட நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எழுதிருக்காங்க. வேனிசாக்கும் தூங்காம இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. கேஸ் அடுப்பு ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி கையை வச்சிருக்கா. அந்த சூட்டுனால இவளுக்கு தூக்கம் வராது இல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஈரினா கவனிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு மார்க்கஸ காட்டுறாங்க. அவரும் விசில் ஊதிக்கிட்டே பாத்ரூம் போயிட்டு இப்ப கை கழுவுறதுக்காக வராரு. ஆனா இப்பதான் இவர் ஊதின விசில் சவுண்ட் இவருக்கு கேக்குது. இப்ப தண்ணியை திறக்கிறாரு. ஆனா சவுண்டே வர மாட்டேங்குது. இவர் தண்ணியை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் தண்ணியை ஓபன் பண்ணும்போது வர வேண்டிய சவுண்ட் வருது. என்னடா இது இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கண்ணாடியை தட்டுறாரு. சவுண்ட் உடனே கேட்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கேக்குது. இவருக்கு நடக்கிற எதுவுமே புரிய மாட்டேங்குது. மத்தவங்க இருக்கிற இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி நடக்கிறாரு. ஆனா நடக்க நடக்க அந்த இடம் முடியவே மாட்டேங்குது. இப்பதான் ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மார்க்கஸ் இருக்காரு பாத்தீங்களா, தெரியாதனமா தூங்கி இறந்து போயிடுறாரு. இவ்வளவு ஸ்ட்ராங்கானவனே இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஈரினுக்கு இப்ப கண்ணெல்லாம் பயங்கரமா சொக்குது. எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே உங்களுக்கு தெரியல. வேனிசா கேஸ்ல கைய வச்சா பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க வந்துடுறாங்க. இவங்க தள்ளிலாம் வைக்க மாட்டாங்க, நெருப்புலயே வச்சிடுறாங்க. இப்ப வலியால இவங்க கொஞ்சம் நார்மலா மாறிடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா நம்மளால 24 மணி நேரம் இருக்கவே முடியாது. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான பிளானை பத்தி நம்ம யோசிச்சா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி ஒரு பிளான் இருந்தா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஈரின் இந்த பில்டிங் இந்த அமைப்புல தான் இருக்கு. இந்த சவரை நம்ம உடைச்சா வெளியே போயிட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா போக முடியாது அப்படின்ற மாதிரி அமீர் சொல்றாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி கொஞ்ச நேரம் உடைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப எல்லாருமே அவங்கவுங்க எனர்ஜியை யூஸ் பண்ணி உடைச்சிட்டு இருக்காங்க. அப்படி உடைச்சதுக்கு அப்புறம் சவர்லாம் பேந்து வந்துருது. ஆனா சவரை விட ஸ்ட்ராங்கா ஒரு கோட்டிங் வந்துருது. அதை உடைக்க முடியல. ஈரின் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்றாங்க. ரே என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே நிறைய எனர்ஜியை இழந்துட்டோம், இதுக்கப்புறமா ட்ரை பண்ணிலாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஈரின் இருக்காங்கல்ல, நான் அமீரை பார்த்து பேச போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அமீர் ஸ்டார்டிங்கே இதெல்லாம் வேணாம்னு சொன்னார்ல, அது எப்படி சொன்னா அப்படின்ற மாதிரி ரேவோ மத்த பசங்களை பார்த்து கேட்கிறாரு. பொதுவா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவங்க அவங்க ஆள் ஒருத்தரையே சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆளா அமீர் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப மத்தவங்களுக்கும் இந்த மாதிரி டவுட் வருது. அமீர் அவங்க ஆளா இருந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரினும் அமீர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மெத்தட் வேலைக்கு ஆகல, வேற என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வேற எது பண்ணாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி அமீரும் சொல்றாரு.
உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், ஆனா சொல்ல கூட எனக்கு தைரியம் இல்ல அப்படின்ற மாதிரி பேப்பர்ல எழுதி தராரு. இவங்களும் அந்த பேப்பரை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல லாக்டவுன் மாதிரி ஏற்பட்டதுல அதுக்கு காரணம் டாக்டரா இருக்க மாட்டாங்க. இவர் சிஸ்டத்துல இருந்து காப்பி பண்ண ட்ரை பண்ணாரு பாத்தீங்களா, அதனால தான் இந்த மாதிரி லாக் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் இப்பதான் புரிய வைக்கிறாரு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே சாக தான் போறோம் அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாரு. ஈரின் இருக்காங்கல்ல, எதனால அப்படி சொல்ற? எரிஞ்சிட்டு இருக்க கார்ல நம்ம பெட்ரோல் ஊத்தினா தானே பிரச்சனை, நம்ம தண்ணி ஊத்தினா இதுல இருந்து வெளியே வரலாம்ல, அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒரு மெடிசினை பத்தி நீ யோசி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரே இப்ப சில விஷயங்களை யோசிக்கிறாரு. சில கெமிக்கலை சேர்த்தா இதுல இருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. வாய்ப்பு இருக்குன்னு சொல்றல, அதை ரெடி பண்ற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப பால் இருக்காரு பாத்தீங்களா, ஈரினா கொஞ்சம் தள்ளி வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா அமீர் இந்த கம்பெனி ஆட்கள்ல ஒருத்தன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதை வச்சு அப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. நம்மள ஒரு டேப்லெட் யூஸ் பண்ண வேணான்ற மாதிரி சொன்னான்ல, ஆனா அந்த டேப்லெட்டை அவன் யூஸ் பண்றதுக்காக அவனோட இடத்துல எடுத்து வச்சிருக்கான். நாங்க சந்தேகப்பட்டு செக் பண்ணும் போது இதை பத்தி தெரிய வந்ததுன்னு சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரண்ட் கட் ஆயிருது. பொதுவா ரொம்ப தூக்கத்துல இருக்கும் போது கரண்ட் கட் ஆனா இன்னும் தூக்கம் அதிகமாகும் பாத்தீங்களா, அதனால இவங்களும் பயப்படுறாங்க. யாரு கரண்ட் ஆஃப் பண்ணது, வர வைங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் கரண்ட் வந்துருது. இவங்க நார்மலா இருக்காங்க, ஆனா பால் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. பால் தூங்காது அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா அந்த இன்ஹேலரை யூஸ் பண்றாங்க. அவரும் சட்டுன்னு முழிச்சிடுறாரு. இப்ப அமீர் கிட்ட பேசுறதுக்காக இவங்களும் வந்துடுறாங்க. நீ இந்த கம்பெனியோட ஆளு தானே, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி பால் கேட்கிறாரு. ஏன் அப்படி கேட்கிற, நான்லாம் கம்பெனியோட ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்காக டேப்லெட்டை எடுத்து வச்சிருந்த அப்படின்னு கேக்குறாங்க. தப்பி தவறி நீங்க எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க யாருமே பெருசா இந்த விஷயத்த நம்ப மாட்டாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது ரே உள்ள வந்து இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. பால் இங்க வா, இவனை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரே கூப்பிடுறாரு. இப்ப பாலும் அந்த இடத்துக்கு வந்து அமீரை லாக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு. இப்ப அமீரை கயர்ல கட்டி லாக் பண்ணி வச்சிடுறாங்க. நான் அவங்கள ஒருத்தனா இருந்தா இந்நேரத்துக்கு கிளம்பி போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி அமீர் சொல்லிட்டு இருக்காரு. நாங்க எல்லாருமே எப்படி சாவறோன்றத பார்த்துட்டு நீ கிளம்பலான்னு பிளான் போட்டிருக்க, அதுதானே அப்படின்ற மாதிரி ரே கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஈரின் இருக்காங்கல்ல, அமீர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனால மாற்று மருந்து கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி சொன்னான். அவனை ட்ரை பண்ண விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ட்ரை பண்றதை யாரு போட்டு பாப்பா, யாரும் போட்டு பார்க்க ரெடி இல்லைன்னு சொல்லிட்டு, நான் வேணா அந்த மெடிசனை ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க. இதனால பால் இருக்கார்ல, ரெடி பண்ண வச்சா என்னன்னு கேக்குறாரு. இதனால எல்லாருமே ரெடி பண்ண வைக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா இவரை கலட்டி விடுறது இவங்க பிளான் கிடையாது. இங்க இருந்தே பால் கிட்ட சொல்லு, பால் எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அமீர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருந்தே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பால் கிட்ட சொல்றாரு. இப்ப வேனிசாவும் தனியா கூட்டு வந்து ரே கிட்ட பேசுறாங்க. நீ தான் கரண்ட கட் பண்ணனு எனக்கு தெரியும் சொல்றாங்க. நாளா இல்லன்னு சொல்றாரு. நீ கட் பண்ணதை நான் பார்த்துட்டேன், அவனை கொல்றதுக்காக தானே கட் பண்ணேன்னு கேக்குறாங்க. ஆமா, அமீர் உயிரோட இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ சொல்றதை நானும் ஏத்துக்கிறேன், நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம டீமா செயல்படலாம் அப்படின்ற மாதிரி வேனிசா சொல்றாங்க. சமயம் கிடைக்கும் போது நான் ஊசி அவனுக்கு போட்டு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ மட்டும் என்ன நம்பினதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அமீர் சொல்றாரு. நான் நம்பலாம் இல்ல, இப்ப இருக்க ஆப்ஷன் அதுதான், அதனால தான் ஏத்துக்கிட்டேன்னு ஈரின் சொல்றாங்க. இப்ப பாலும் அவர் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிடுறாரு. இப்ப பாலும் ஈரினுக்கு அதை ஊசியா போடலாம் அப்படின்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காரு. இதுதான் நமக்கான கேப் அப்படின்ற மாதிரி வேனிசாவும் யோசிக்கிறாங்க. இப்ப விஷ ஊசி இருக்கு பாத்தீங்களா, அதை அமீருக்கு போட்டுலாம் அப்படின்ற மாதிரி அமீர் இருக்க இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது வேனிசா கீழே விழுந்திருக்க மாதிரி வேனிசாக்கு தெரியுது. என்ன நம்ம கீழே விழுந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க இருக்கிற இடம் முழுக்க புகையா மாறிடுது. இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லல்ல, அதனால இவங்க கண்ணுக்கு சாத்தான்லாம் தெரியுது. இவங்களும் அந்த சாத்தானை பார்த்தெல்லாம் பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. இப்பதான் அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா வேனிசா அசந்து தூங்கி இருப்பாங்க, அதனால அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. வேனிசா சட்டுன்னு இறந்ததை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அப்ப தெரியாதனமா இவங்க ரெடி பண்ண லிக்விட் இருக்கு பாத்தீங்களா, அதை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. ஐயோ இதுவும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம தப்பிக்க முடியாதுன்னு அமீர் சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப மாட்டிருக்க நிலைமையை நினைச்சு அவரும் சிரிச்சிட்டு இருக்காரு. அமீர் சிரிக்காத நிறுத்து அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அமீர் மேற்கொண்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப இவங்க வேகமா ஒரு கத்தி எடுத்து இவரோட கழுத்துக்கிட்ட வச்சிருக்காங்க. சிரிக்காதன்னு சொல்றேன்ல, அமைதியா இருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அமீரும் அமைதியா இருக்காரு. நான் வெளியே போய் டைமை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஈரினும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப கிளாக்ல டைமை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மங்களா தெரியறதுனால என்ன டைம்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்பதான் இவங்களுக்கு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. அதுதான் அம்மா சின்ன வயசுல கொடுமை பத்தினாங்க பாத்தீங்களா, சவத்தை பார்க்கும் போது அம்மா கொடுமை பத்தினதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்ப சவத்தையே இவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அம்மாக்கு வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் போன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட அன்பா இருப்பீங்கம்மா, ஆனா குடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியாது, பயங்கரமா என்ன டார்ச்சர் பண்ணுவீங்க. நீங்க குடிய விடுங்கன்னு பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன், ஆனா விடவே முடியலன்னு நீங்க சொல்லுவீங்க. என்னாலயும்மா இப்ப தூக்கத்தை சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருந்திருக்கும்ன்றது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பேசிட்டு இருந்தவங்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. எப்படியாவது அந்த இன்ஹேலரையாவது எடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா இவங்க பறக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த இடத்துல பறந்துகிட்டே வந்து அந்த இன்ஹேலரை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாங்க. இது எல்லாம் இவங்களுக்கு வர ஆலோசினேஷன் தான்.
ஒன்ஸ் அந்த இன்ஹேலர் எடுத்தோன்னே இவங்க நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. தூங்குற மாதிரி வந்துட்டு தூங்காம இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப சவத்துல ஒவ்வொரு பகுதியா தட்டிக்கிட்டே வராங்க. ஒரு பகுதி மட்டும் வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இத பத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் லேப் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க பால் மட்டும் தான் இருக்காது. இப்ப பால் கிட்ட சொன்னோன்னா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பால் அந்த இடத்துக்கு வந்துடுறது. அந்த பகுதியை இவங்க ஈஸியா உடைச்சிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா செப்பரேட்டா ஒரு ரூம் இருக்கு. இவங்க கிடைக்கிற வழியை நோக்கி நடக்கிறாங்க. இப்ப அமீருக்கு கண்ணெல்லாம் சொக்குற மாதிரி இருக்கு. அப்பதான் அந்த டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, எதிர உட்காந்து இருக்க மாதிரி இவருக்கு தோணுது. எல்லாருமே உன்னை கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்கள கொன்று அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டாங்க. ஆனா இதெல்லாம் என்னோட கற்பனை, நான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா பேசி இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம டீமா செயல்படலாம், நான் உனக்கு துணையா இருக்கேன், நீ எனக்கு துணையா இரு அப்படின்ற மாதிரி இவங்க பேசி வச்சிருப்பாங்க. சாரி, உன்னை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி இவரும் அவங்களோட பாடியை பார்த்து ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ரேவா அவங்க பேக்கெட்டை செக் பண்றாரு. அமீர் ஈரின் கிட்ட ஒரு பேப்பரை காமிச்சான் பாத்தீங்களா, அந்த பேப்பர் தான் இவங்க கிட்ட இருக்கு. இந்த பேப்பரை பார்த்ததுனால தான் அமீரை கொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி வந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு லிஃப்ட் இருக்கு. லிஃப்ட பார்த்தோன்னா இவங்களும் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இத பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஈரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட திரும்பி போய் சொல்றதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துற வாய்ப்பு இருக்கு, நம்ம ரெண்டு பேர் மட்டும் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ரேவோ அந்த பேப்பரோட அமீரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நாங்க எல்லாருமே மாட்டினதுக்கு நீ தானே காரணம் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பக்கத்துல வராரு. ஒரு கத்தியை வச்சு இவரை காலி பண்ணலாம் நினைக்கிறாரு. அமீரும் பயத்துல கத்துறாரு. அதே மாதிரி அந்த கயிறை கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அமீர் கத்துற சவுண்ட் இவங்களுக்கு கேக்குதுல, உடனே அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. உன்னை ஈஸியெல்லாம் சாவடிக்க மாட்டேன், முதல்ல உன்னோட கண்ணை நோண்டுறேன் அப்படின்ற மாதிரி ரே இருக்காரு பாத்தீங்களா, இவரோட கண்ணை நோண்டுறதுக்காக வராரு. அதுக்குள்ள இவர் கயிறை பிச்சிருவாரு. அந்த கத்தியை புடிங்கி அவரோட கழுத்தையே சுருவிடுறாரு. அதனால ரே அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அந்த பேய் அமீரை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுல, அதனால இவன் ஒரு சைக்கோ மாதிரி தான் நடந்துக்கிறான். கத்தி எடுத்து திரும்ப திரும்ப கொடூரமா அவரை சாவடிச்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் வந்த ரெண்டு பேருமே பாத்துடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரை பார்த்தா இவன் முறைக்கிறான். ஆகா ரிஸ்க் அப்படின்ற மாதிரி திரும்பி இவங்களும் வந்த வழியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பால் முன்னாடி ஓடிடுறாரு. ஆனா பின்னாடி வந்த ஈரின் அமீர் இருக்கான் பாத்தீங்களா, லாக் பண்ணிடுறான். தப்பிக்கவா பாக்குற அப்படின்ற மாதிரி கத்தியால சாவடிக்கிறதுக்காக வரான். அப்பன்னு பார்த்தா அங்க இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த கத்தியை இழுத்துறது திரும்பி எடுக்கிறதுக்காக இவனும் போயிட்டு இருக்கான். பாலும் ஈரின் வருவாங்கன்ற மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி லிஃப்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப லிஃப்ட் ரெட் கலர்ல மாறிடுது. லிஃப்ட் ரொம்ப சூடா மாறிட்டு இருக்கு. நான் இங்க இருந்து தப்பிப்பனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவரும் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போக போக தீ பிளம்பு மாதிரி இந்த இடமே எரிய ஆரம்பிக்குது. அதுல எரிஞ்சு இவர் இறந்து போயிடுறாரு. உண்மையில அந்த லிஃப்ட் எல்லாம் எரிஞ்சிருக்காது. லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும் போது இவர் தூங்கி இருப்பாரு. அதனாலதான் இந்த மாதிரி இறந்து போயிடுறாரு. இந்த இடத்துல அமீர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த கத்தி மாட்டுச்சுல, அந்த கத்தி அங்க இருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த கேப்ல ஈரினும் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கம் வந்துருது. அதனால ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏறக்குறைய இவங்க ரெண்டு பேருமே தூங்கும் போது டைமிங் முடிஞ்சிருக்கும். அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே எதுவுமே ஆகல. இப்ப டோரை ஓபன் பண்ணிட்டு யாரோ வராங்க. அந்த வெளிச்சம் பட்டு அமீர் இருக்காரு பாத்தீங்களா, எந்திரிச்சிடுறாரு. டாக்டர் கெட்டப்ல 2-3 பேர் வந்திருக்காங்க. என்ன உடனே காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அமீர் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா வந்தவங்க அமீரை சாவடிச்சிடுறாங்க. இத கொஞ்சம் கூட அமீர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இப்பதான் தூங்கிட்டு இருக்க ஈரினும் கண் முழிச்சிடுறாங்க. இப்ப வெளியே வந்து பார்த்தா ஆட்கள் கொல்றதுக்கு ட்ரை பண்றது இவங்களுக்கு தெரியுது. என்னடா கொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் அமீரா அந்த இடத்துல கொண்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அமீர் உடம்புல ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து இவங்க முகத்துல பூச்சிக்கிறாங்க. அவங்க வரும்போது பேக்குக்குள்ள ஒளிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வந்தவங்க எல்லா பேக்கையும் செக் பண்றாங்க. இவங்களும் செத்து போனவங்க மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இவனும் செத்துட்டா போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவங்களும் பேக வண்டியில போட்டுறாங்க. 2-3 பேர் இருக்கிறதுனால யாராவது ஈரினை பேக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, சமயம் கிடைக்கும் போது தப்பிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் இறந்து போன ஆலிசன் இருக்கா பாத்தீங்களா, இந்த பேகுக்குள்ள வரா. பேகுக்குள்ள இவளை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. சட்டுன்னு வெளியே வந்துடுறாங்க. இது இவனுங்க ரெண்டு பேருமே பாத்துடுறாங்க. ஆகா இவ சாவுல போல அப்படின்ற மாதிரிலாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஈரின் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரையுமே எட்டி எட்டி மிதிக்கிறாங்க. அதனால வண்டி கண்ட்ரோல் இல்லாம ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது. அவனுங்க ரெண்டு பேருக்கு பலமா காயம் போட்டிருக்கு. ஆனா இவங்களுக்கு லைட்டா காயம் போட்டிருக்கும். அதனால வேகமா வண்டியை விட்டு தப்பிக்கிறதுக்கு ஓடுறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஈரின் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த கம்பெனில நடந்த கிளினிக்கல் ட்ரையல்ல ஒரு டாக்டர் 6 பசங்க இறந்து போயிருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் தப்பிச்சிருக்கா. அந்த கம்பெனி மேல ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி கேஸ்லாம் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் இவங்க காதுல வாங்கிக்கிட்டே கண்ணை மூடிட்டு இருக்காங்க. மீதி ஆட்கள் சொல்லிட்டு இருக்க மாதிரி எதுவுமே நடக்கல, இது எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி கம்பெனி ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சைட்ல இருந்து பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்க ஈரினோட கண்ணு லைட்டா அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. கடைசியா ஈரின் கண்ணை திறக்கிற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. சாவுற நிலைமையில எல்லாருக்குமே ஆலோசினேஷன் மாதிரி வந்தது பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க தப்பிச்சது கூட ஒரு ஆலோசினேஷனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோட நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.